பெரிய மார்பகம் இருக்காம போகிறதுக்காக உள்ள கிரீம் இது. ஓ இது என்ன அப்படின்னா, இதை நம்ம எடுத்து இப்படி கொஞ்சமாக எடுத்து இது தளர்ந்து போன மார்பகம் அப்படின்னு இருக்கு. நீங்க தூக்கி போன மார்பகம்னா மார்பகம் கீழ இருந்து மேல சேர்க்கணும். ஆமாம், இதை வந்து கீழேருந்து இந்த மேலே தேய்க்கணும். மேல தேய்க்கணும். ஆமாம், அப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இது எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணையா? அதாவது எல்லாம் 2 நிமிஷம் பக்கத்துக்கு 2 நிமிஷம் பண்ணாங்கன்னா போதும். இந்த கிருமி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வத்தி போன மார்பகம் சதைப்பட்டோட இறுக்கமாக வளர்ந்து ரொம்ப அவங்க முதல்ல இருந்த ஸ்டேஜை விட நல்லாயிருக்கும். மார்பகம் வந்து பெருசாகி லூஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரீம் மட்டும் கூட போதும். அவங்க கிருமி மட்டுமே மேலே கீழேருந்து மேலே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதே இறுக்கமாயிருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்னன்னா குறிப்பா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் தொடர்ந்து 2-3 குழந்தைகள் 4 குழந்தைகள் பெற்றெடுத்த பின்பு அவர்களுடைய மார்பகம் கீழே இறங்கி இருக்கிறது ஃபீல் பண்றாங்க, தொங்கி போயிருக்கிறது ஃபீல் பண்றாங்க. இதனால ஒரு சிலருக்கு காயங்கள் கூட அந்த உரசி ஏற்படுவதாக நீங்க சொன்னீங்க. இந்த அது மாதிரி தொங்கி இருக்கிற மார்பகத்தை ஃபிட்னஸ் ஆகக்கூடிய மருத்துவ முறைகள் பல மருத்துவ முறைகள் இருக்கு, அது வரவேற்கத்தக்கது. என்னுடைய கேள்வி என்னன்னா, சித்த மருத்துவ முறையில, அதுவும் நீங்க இந்த பெண்களுக்காகவே குறிப்பா மருந்துகள் செஞ்சுட்டு இருக்கீங்களா, சித்த மருத்துவ முறையில இந்த தொங்கி போன மார்பகத்தை திருப்பும் ஃபிட்னஸ் ஆக்குறதுக்கு, திருப்பும் பழையபடி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? அது எந்த அளவுக்கு வேலை செய்யும்? இது உண்மையா பொய்யா? இல்லை, உண்மையாகவே இருக்குங்க. அதில் சித்த மருத்துவத்தில் வந்து அருமையான வழிமுறை இருக்குது. இதில் என்ன அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கும் ஒரு கிரீம் தயார் பண்ணுறோம், உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கேப்சூலும் தயார் பண்ணுறோம். இந்த கிரீம் இந்த இருக்குது, அதாவது இது பெரிய மார்பகம் இருக்காமல் போகிறதுக்காக உள்ள கிரீம் இது. இது என்ன அப்படின்னா, இது அது மாதிரி தான். இது இந்த நேரத்தில் தான் கிரீம் இருக்கும், இந்த நேரத்தில் தான் இருக்கும். ஆமாம், இதை நம்ம எடுத்து இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த இதான் வச்சுக்கோங்களேன், இது தளர்ந்து போன மார்பகம் அப்படின்னு இருக்கு. நீங்க தூக்கி போன மார்பகம்னா மார்பகம் கீழ இருந்து மேல சேர்க்கணும். ஆமாம், இதை வந்து கீழேருந்து இந்த மேலே தேய்க்கணும். ஆமாம், அப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இது எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணையா? அதாவது எல்லாம் 2 நிமிஷம் பக்கத்துக்கு 2 நிமிஷம் பண்ணாங்கன்னா போதும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2 நிமிஷம்னா காலை மாலையா இல்ல காலை இரவா? ஒரு நேரம் மட்டும், இரவு மட்டும். பெரும்பாலும் பகல்ல வாய்ப்பு கம்மியா இருக்கும். அதனால இரவு நேரத்துல வந்து எல்லாம் வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகும்போது இதை பண்ணீங்கன்னா, பண்ணிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அது வந்து உடம்புல அப்சர்வ் ஆயிரும். அப்படியே விட்டுட்டு நீங்க மறுநாள் அன்னைக்கு 1 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை மறுநாள் காலையோட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒன்று. இந்த கேப்சூல் கொடுத்துருக்கோம், இந்த கேப்சூல் கேப்சூல் தான் இந்த ஃபிட்னஸ்ன்னு இருக்கும் பாருங்க. ஃபிட்னஸ் கேப்சூல்னு இருக்கு பாருங்க. அது ஃபிட்னஸ் மாத்திரை பாருங்க, டைட்னஸ் மாத்திரை இதுதான். இதுவும் அதே தான். அது கொட்டி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. திருப்பியும் பாருங்க, தான் கொட்டுறேன். ஐயா இந்த மாத்திரைகளா? ஐயா இந்த மாத்திரைகள் எப்படி எடுக்கிறது ஐயா? இதுங்க அது மாதிரி தான். அதாவது காலையில் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு கேப்சூல் சாப்பிட்டா போதும். காலையில சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடுக்கு பின்னாடி ஒரு கேப்சூல், இரவு சாப்பாடுக்கு பின்னாடி ஒரு கேப்சூல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பெண்கள் தாய்ப்பால் கொடுத்ததுனால மார்பகம் வந்து வத்தி போகுது. அந்த வத்தி போகிறதுனால தான் தொங்கி போகுது. அவங்க வந்து இந்த கேப்சூலை சாப்பிட்டு இந்த கிருமி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வத்தி போன மார்பகம் சதைப்பட்டோட இறுக்கமாக வளர்ந்து ரொம்ப அவங்க முதல்ல இருந்த ஸ்டேஜை விட நல்லாயிருக்கும். இப்போ தாய்ப்பால் கொடுக்க முந்தி மார்பகம் பெருசாக தெரியும். ஆனால் இது வந்து என்னென்னா, அந்த தாய்ப்பால் கொடுத்ததுனால மார்பகம் வத்தி போதா, அந்த இது நல்லா வளர்ச்சி அடையும், சதையை போட்டு இறுக்கமாக வளரும். அதனால் முன்னால் விட அவங்க வந்து கவர்ச்சியாக இருப்பாங்க. அது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஐயா இப்போ இந்த தளர்ந்து போன மார்பகத்தை திருப்பியும் பழையபடி ஃபிட்னஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க. இது அவங்க பயன்படுத்தும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட்கள் வருமா? வராதுங்க, பக்க விளைவே உண்டு பண்ணாது. நம்ம சித்த வைத்தியத்தில் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமே அதுதான். எது பண்ணாலும் சரி, ஒரு சில இது திருப்பிச்சுன்னா இன்னும் சில இது நமக்கு தெரியாத கூட நல்லா போகும். பக்க விளைவை உண்டு பண்ணாது, எந்த சைடை விட்டும் வராது. பயப்பட வேண்டியதில்லை. ஆமாம்.
ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா, இது மாதிரி நிறைய பேருக்கு நீங்க அழகு நிலையத்துக்கு தான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த அழகு நிலையத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு வர்ற கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருப்பீங்கன்னு வைங்களேன். இது மாதிரி நிறைய பேர் பிரச்சனையோடு வந்திருப்பாங்கல்ல, அதுல நிறைய பேர் அனுபவங்கள் இருக்கும். அது ஒரு சில அனுபவங்களை உங்களால பகிர்ந்துக்க முடியுமா? ஆமா. என்கிட்ட இந்த கடையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் போகும்போது இந்த மாதிரி கோளாறுன்னு சொல்லி வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க, கொடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க பார்த்துட்டு கொடுப்பாங்க. அது சில பேருக்கு இந்த சொன்ன மாதிரி மார்பகம் பெருசாக இருக்கும். அவங்க நைட்டி மட்டும் போடும்போது அடிவயத்தில் அந்த காம்பு உரசி புண்ணாக போகும். அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துருக்கோம். அது அவங்க கொடுத்து ஒரு 45 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் மறுக்க போகும்போது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவும் கூட பேசணும்னு சொன்னாங்கய்யா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வயசில் கூட இவ்வளோ இறுக்கமாக இருந்ததில்லை, இந்த காம்பெல்லாம் நிமிர்ந்துருச்சு, நல்லா இருக்குது. ரொம்ப அவங்க வயசு 45 வயசு, நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குது, நல்லா இருக்குது, எந்த வித பக்க விளைவும் உண்டு பண்ணலை அப்படின்னு ரொம்ப நல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நல்லா சந்தோஷம் தான். இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்னன்னு இதில் குறிப்பாக இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்பகம் பெருசாகி லூஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரீம் மட்டும் கூட போதும். அதாவது இப்போ நாம் பேசுனது தாய்ப்பால் கொடுத்து வத்தி போகுது, அவங்களுக்கு கண்டிப்பாக கேப்சூலும் சாப்பிடணும். இது இவங்களுக்கு மார்பகம் பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்க கிருமி மட்டுமே மேலே கீழேருந்து மேலே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதே இறுக்கமாயிரும். ஆமாம், அவங்களுக்கு கேப்சூல் அவசியமும் கிடையாது. ஆனால் கேப்சூல் சாப்பிடும்போது என்னென்னா இறுக்கமான சதையும் போடும். ஓ ஓ சூப்பருங்க ஐயா. ஆமாம், அது என்ன அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்தவங்களுக்கு சதை இருக்காது, வத்தி போயிடும். அதனால் அவங்களுக்கு அந்த சதை போடுறது அவசியமானது. அதனால் சதை இறுக்கமாகவே அவங்களுக்கு வளரும். அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டாகணும், க்ரீம் அப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் பெருசாக இருக்குது, லூஸாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு க்ரீமே போதும். நல்லா எதிர்ப்புறமாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம காட்டின மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு எந்த வித பக்க விளைவும் உண்டு பண்ணாது. ஓகேங்க ஐயா. ஐயா இப்போது இந்த க்ரீமை நீங்கள் எடுக்கும்போது எந்த வகையான சைடு எஃபெக்ட்டும் வராதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இது பல மாதங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்கிறீங்கல்ல. ஓகேங்க ஐயா, இது ரிலேட்டிவாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் சரிங்களா, அவங்களுடைய அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை பேருக்கு பின்னாடி அடி வயிற்றுக்கு அந்த தொப்புள் கீழே அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னா அந்த கோடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் லூஸான தசைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்? அதாவது மொத்தத்தில் சதா லூஸாக எங்கெல்லாம் இருக்கோ அதை அந்த கிருமி மேல் நோக்கி அப்ளை பண்ணாங்கன்னா அது இறுக்கமாயிருக்கும். இறுக்கமாக மாறுறதுனால அந்த கோடெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும், கோடு மறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கோடு ஏன் விழுவுதுன்னா வயிறு வெறியுது குழந்தை ஆகும் போது. அது அப்புறம் குழந்தை பெற்ற உடனே அந்த சுருக்கங்கள்லாம் அந்த கோடெல்லாம் தெரியும். இது பழையபடி வயிறு இறுக்கமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த கோடும் தெரியாது, வயிறு இறுக்கமாக போயிடும். அது முன்ன கால் தொடையில் இதில் கூட சில பேருக்கு சுருக்கங்கள் உண்டாகும். அவங்க கூட அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிடும். தொழி சுருக்கமான இது நல்லா டைட்னஸ் ஆகிரும். முகத்தில் கூட சுருக்கம் உண்டாகி இருக்குது அப்படின்னா அவங்க கூட அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த இடத்துல தோல் சுருக்கமாக இருக்குதோ அந்த பகுதியில் இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெரிய மார்பகம், அதாவது தொங்கி போன மார்பகத்தை ஃபிட்னஸ் ஆகக்கூடிய க்ரீமாக இருக்குது. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தோல் சுருக்கமாக இருக்கோ, தோல் தொங்கி போயிருக்கோ, அதே இந்த க்ரீம் ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு சில மாதங்கள் எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.